சுயவரம் ஏற்படுத்தினார். எங்கிருந்தாலும் ராஜாக்கள் வருவார்கள் என்று பெருத்த சுயவரத்தை ஏற்படுத்தினார்கள். சுயவரப்பை எடுத்து பந்தலை ஏற்படுத்திய உடனே 55 தேச ராஜாக்கள் அமர்ந்தார்கள். எனக்கென்று நியமித்திருக்கும்படியான வில்லை வளைக்க வேண்டும் என்று ஒருவராக ஓடி வந்து வளைத்து பார்த்தார்கள். ஒருவராலும் வளைக்க முடியவில்லை. அதன் பிறகு அஸ்தினாபுரத்து வேந்தன் துரியோதன மன்னன் ஓடி வந்தார். வில்லை வளைக்கலாம் என்று வளைத்தார். வளைக்க முடியாமல் கீழே விழுந்து மண்ணை கவினார். அதன் பிறகு கர்ணன் ஓடி வந்தார். வில்லை வளைக்கின்ற தருவாயிலே பார்த்தார் எம்பெருமான் நாராயணமூர்த்தி. ஏதாடா அது பாஞ்சாலி அர்ஜுனனுக்கு பிறந்தவள். இந்த வல்லை வளைத்து விட்டால் பாஞ்சாலி கர்ணனுக்கு சொந்தமாகி விடுவார். அப்படி என்று ஒரு கருவண்டாக உருவெடுத்து அந்த ஞானி என்று சொல்லும்படியான கழுத்தை அறுத்து விட்டார். அப்படி அறுத்தவுடனே கீழே விழுந்து மண்ணை கவினார். அதன் பிறகு பிராமண வடிவத்தில் இருந்தவர் ஒருவர் ஏழி ஓடி வந்து, ஐயா, இந்த வில்லை சத்திரிகள் மட்டும்தான் வளைக்க வேண்டுமா, இல்லை எந்த குலத்தை சேர்ந்தோரா இருந்தாலும் வளைக்கலாம் என்று கேட்டார். இந்த சுயவரத்தில் எந்த குலத்தோரா இருந்தாலும் பரவாயில்லை, யார் ஒருவர் எழுந்து வந்து வில்லை வளைக்கின்றார்களோ அவருக்கே என் தங்கையை கொடுக்கிறேன் கோஷமிட்டு எழுப்பினார் துஷ்டத்தூழ்மன். அப்படி தெரிவித்த உடனே பிராமண வடிவத்தில் ஓடி வந்தார். வில்லை வளைத்தார். என்னை கரம் பிடித்தார். அதோ இருக்கும்படியான பிராமணர் வடிவத்தில் இருந்தவர். அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. கரம் பிடித்தார். வில்லை வளைத்தார். சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு செல்கிறார். அந்த நேரத்திலே அதோ இருக்கும்படியான ஒரு குழவன் வீட்டிலே இருக்கும் பொழுது, அம்மா, என்ன வாயப்பாடில் நிறுத்தி விட்டு நான் ஒரு கன்னி கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு கன்னி சைலன்ஸ். அவங்க அம்மா கிட்ட சொல்றாப்புல, நான் ஒரு கன்னி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இட்டு போனவரு என்ன அர்ஜுன பெருமான். அப்படி தெரிவித்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அரண்மனையில உள்ள இருந்தபடியே அவங்க காதுக்கு கன்னி என்பது கனி என்பது கேட்டது. கனி என்றால் பழம். 5 ராஜாக்களும் பிரித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று உள்ள சொல்லியபடியே வெளியே வராங்க. அப்படி சொல்லியபடியே பார்த்தா நான் பெண்ணா சிலையாற்ற நிக்கிறேன். என்னடா இது, நம்ம கனின்னு 5 பேரும் பங்கு போட்டு சொன்னோம், பார்த்தா பொண்ணா இருக்குது. அப்படி என்று நினைத்து சொல்லுகின்ற பொழுது இது எல்லாம் 5 ராஜாக்களை மணக்க வேண்டும் என்றால் முப்பிரவிலே நான் நலாயினியாக இருந்து ஆசைப்பட்டதனால் சொல்லி போனா இவங்க கிட்ட கதையை சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் 5 ராஜாக்களையும் மணந்து 5 ராஜாக்களையும் மணந்து சிறு சிறப்புமோடு இருக்கு நேரத்திலே எங்களுக்கென்று நாடு ஈச்சங்காட்டை காட்டி ஈச்சங்காட்டிலே புதுமனை புதுவிழா என்று சொல்லும்படியான விழாவை ஏற்படுத்துகிற நேரத்திலே அங்கும் பங்காளியா இருக்கக்கூடியான கௌரவங்களை வரவைத்தோம். வந்தார்கள். துரியோதனன் பார்த்தார். எங்களுடைய மாளிகையை பார்த்தவுடனே மேடு பள்ளமாகவும் பள்ள மேடாகவும் இருக்கின்ற மாளிகையை பார்த்தவுடனே துரியோதனுடைய சென்னியாக இருக்கும்படியான சிரசில் இருக்கும்படியாகப்பட்டது மாயற்பாடியில தடுத்து நமக்கு குழந்தைனார் தானே அப்படி என்று குனிந்து வரப்படாதா குருடனுக்கு பிறந்த மகனே என்று தெரிவித்தேன். மகனே பின்தொடர்ந்து வந்த தம்பிமார்கள் திடீர் என்று விழுந்தார்கள். ஏனென்றால் அண்ணன் விழுந்து விட்டாரு, நாம விழல அண்ணன் கோச்சிக்கு வரும். இவங்க பின்னால வந்தவங்க தம்பிமார்கள் விழுறாங்க. நான் சும்மா இருக்க கூடாதா? அந்திகன் பத்தது அத்தனையும் குருடோ என்று அந்திகன் பத்தது அத்தனை குருடோ. அப்போ நொல்லையும் பத்தது போற நொல்லையாதான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினைத்து இந்த பட்டு சிறுக்கி நம்மளை இவ்வளவு எளிதமாக பேசுறாளே அப்படி துரியோதனாகப்பட்டவன் நயவஞ்சகத்தை மனதிலே கொண்டு அதோ இல்லறம் சென்று மகனா இருக்கும்படியான அதோ லட்சுமணபாலனுக்கு பூணூல் கல்யாணம் என்று அழைத்து எங்களை நஞ்சகமாக வரவைத்து அதோ இருக்கும்படியான சூது சொக்கட்டான ஆடு அனைத்தும் பறித்துக் கொண்டு எங்களை 12 வருஷம் வனவாசம்
ஓராண்டு அக்கார வாசம் வனவோட்டி விட்டாங்க. ஆமா, அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே உபலாயத்தில் இருக்கின்றோம். அப்பொழுது மன்னவராகப்பட்டவர் ஏதோ காரணம் தெரியவில்லை அழைத்திருக்கின்றார். இந்த சபைக்கு வணக்கம் சொல்ல முடியாது. அங்கலம் வந்தாயனியோ எங்களுள்ள தெய்வமே சிங்கமிலேறி வருவாய், அம்மா சிங்கமிலேறி வருவாய். இந்த பொங்கரைய முகனில் நீங்கள் உள்ள வசகியே உயரம் தீர வரம் தருவாய். ஜகத்தை படைத்த சுந்தரி
எந்நாட்டையும் முன்னாடா இருக்கும்படியான மேல்வாழ கிராமத்திலே குடிகொண்டிருக்கும்படியான மகா காளி அம்மனுடைய பேரும் புகழும் விளங்க வேண்டும் அம்மனுடைய புகழை ஓங்க வேண்டும் அப்படி என்பதற்காகவே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையரசன்குப்பம் கிராமத்தில் இருக்கும்படியான ஸ்ரீ அம்மன் ஐயனாரப்பன் தமிழ் தெருக்கூத்து நாடக சபாவை கொண்டு வந்து 2 இரவு கேளிக்கை சென்ற இரவு போக இன்று இரவு நாடகம் அப்படி தாமலம் வணங்கியிருக்கும்படியான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அதோ இருக்கும்படியான குருவேடத்தில் இருக்கும்படியான கலியமூர்த்தர் சொல்ல முடியாத ஐயா அவர்கள் குரு சித்தர் அவருடைய பாதாரம் கமலங்களுக்கும் அது மட்டும் கிடையாது அவருடன் இறைந்து பணிபுரிந்து இருக்கும்படியான அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதோ இருக்கும்படியான அமர்ந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் அவருடைய பாதாரங்களுக்கும் நாடகாசன சொல்ல முடியாத ஆரூர் தந்தை அதோ பாலகிருஷ்ணன் அப்பா அவருடைய பாதாரங்களுக்கும் அதோ கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடியான கோடையடி மிருகம் என்று சொல்ல முடியாத சிவபிரகாச தம்பி அவருடைய பாதாரங்களுக்கும் இன்னும் அனைத்து நாடகாசானுக்கும் உனக்கு அடியவன் ஒன்று வணக்கம் அப்படி எந்நாட்டுக்கு முன்னாடா இருக்கும்படியான மாம்பழப்பட்ட கிராமத்தை சேர்ந்த வடிவேலன் சொல்லும்படியான கந்தனுடைய பெயரை கொண்ட ஆறுவின் தந்தை மலையரசங்குப்பம் சேர்ந்த மூர்த்தியை சேர்ந்த நமக்காக கொடுத்த ரூபாய் 20 அன்னவர் குடும்பத்திலே அவங்களுடைய இஷ்டகுல தெய்வமாக விட துணை இருக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக் கொள்கிறேன் அப்படி இருந்த பொழுதும் இன்றைய தினத்திலே ஏதோ காரணம் தெரியவில்லை மன்னவர் அழைத்திருக்கின்றார் சீக்கிரமாக சென்று சீக்கிரம் சொல்லு ஆகட்டுமா அதோ மேல்வாழை கிராமத்தில் இருக்க முடியாத நாகராஜ என்ன சொல்ல முடியாது ஐயாப்பட்டவர் எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் அவருடைய உருவத்திலே அவருடைய இஷ்டகுல தெய்வமாகப்பட துணை இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதோ இருக்க முடியாத குரு சித்ரா இருக்க முடியாத கலியமூர்த்தி ஐயா ஆகப்பட்டவர் எமக்காக கொடுத்த ரூபாய் 50 அன்னொரு குடும்பத்திலே அந்த மகா காளியம்மன் ஆகப்பட்ட துணை இருந்து மேன்மேலும் அம்மனுடைய புகழும் ஓங்க வேண்டும் அப்படி என்று அம்பாளை வேண்டிக் கொள்கிறேன் சுபாதி அப்படி இருந்தாலும் மன்னவரை பார்க்க வேண்டும் சீக்கிரமாக வந்து என் மனைவியாக பாஞ்சாலி அழைத்து வரும்படி கட்டளையிட்டேன் ஆமாங்க ஐயா என் அறியாமல் கொண்டு வந்துவிட்டேன் அம்மா என்ன வார்த்தை அரசர் வரும்படி உத்தரவு ஆகட்டும் பிராணவதி பாஞ்சாலி பொறுமை குணம் படைத்த அழிவு வெட்டி அநேக வந்தனங்கள் என்னுடைய பாதாரதிய பொற்பாதங்களை படித்திருக்கிறாய் அணிந்ததால் எப்படி ஏற்பட்டவர் தெரியுமா எப்படி அது தண்டாமலர்
என் பாதத்தை படித்ததினால் இந்த ஐவராஜாக்களுடன் இணைபிரியாமல் வாழ்வாய் என்று ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். ஆகட்டும் சுவாமி. ஆனால் ஒரு கருத்தாச்சு. எப்படி திருமணமாகியும் வருடந்தோறும் எப்படி கருத்தாச்சு சொல்லுமா கேளு. நீங்கள் அழைத்த விவரம் என்ன? அதிவிரைவாக அழைத்தீர்களே, என்ன காரணம்? அழைத்த காரணம் அந்த கெட்ட அவன் தூக்கம் பகடையான நாடுகளை படித்துக் கொண்டு வாசம் கழித்து வந்தால் பங்குக்குரிய நாடு செய்கிறேன் அப்படி என்று கட்டளையிட்டான். அவன் கட்டளையை மேற்கொண்டு 12 நாளாக கழித்து இப்பொழுது விளையாடனுடைய கொடுக்கப்பட்ட உபாலயத்தில் இருக்கிறோம், நல்ல முறையில் இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இதற்கு மேல என்ன எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டோம். இந்த கஷ்டத்தெல்லாம் யாரால வந்தது? என்ன காரணம்? முதல் பகலாய் ஆடி அன்று ஒரு நாள் நீங்கள் சூது பகடை ஆடாமல் இருந்திருந்தால் இந்த 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அக்கியாசவாசம் கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பேற்பட்ட அரசுடைய மகள் எனக்கு வாய்க்கப்பட்டதனால் உங்களிடத்துல நீங்க எங்க சொல்றீங்களாங்க நான் வர வேண்டிய அதனால் எல்லாம் விதிவசம் ஆண்டவன் அந்த ஆண்டுடைய கட்டளை துன்பத்தை அனுபவிக்கிறேன். இருக்கும்படியான உபலாயத்தினம் சிறு சிறு ஆமா யாரு கேட்டா தாளன் கொடுத்த உணவு அந்த இருக்கும்படியான நாட்டுல சிறு ஆமா அதனால இங்க இருக்கும் என்ன நடப்பது என்று பார்ப்போம். யார் வருகிறார் பார்ப்போம். தர்மநந்தரும் பாஞ்சாலியும் உபலாபட்டத்தில் அமர்ந்திருக்க அப்பால் மேகலோகத்தை ஆளக்கூடிய நாகராஜர் வருகிறார். அன்னரை வைத்து கதை சொல்றார்.
சக்தி சிவன் பாதத்தை Thank you.
அமைதியா இருங்க. என்னை அடிக்கக்கூடிய காரணம் என்ன காரணம்?